ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கான பதிவில் ஒரு 5.1 ரிமோட் கிட்ட பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஆம்பிளிஃபையர் பார்த்தீங்கன்னா ஒரு கஸ்டமர் வந்து அவங்களே திங்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டாங்க. நான் வந்து அசம்பிள் பண்ணி கொடுக்குறேன். அதனால் இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் மென்ஷன் பண்ணல. மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிட்டு வந்து அவைலபிள் இல்லை. இருக்கும்போது செஞ்சு தரேன். அப்போ வந்து என்ன ப்ரைஸ் இருக்கோ அப்போ வந்து நான் அப்டேட் பண்ணிடுறேன். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கலர் டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா ஜிடெக்கில் வந்து பண்ணியிருக்கிறேன். ஜிடெக்கும் ஜி ஸ்டாரும் பார்த்தீங்கன்னா சேம் தான். நேம் மட்டும் தான் சேஞ்சஸ் ஆகி வரும். மற்றபடிலாம் வேறு எதுவுமே கிடையாது. இப்போ இந்த மாதிரி ஒரு ஹெவியாக ஒரு ரிமோட் கிட் ஆம்பிளிஃபையர் நம்ம பண்ணும்போது நம்மளோட வீட்டில் செட்டப்லாம் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நம்மளோட ரூம் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10க்கு 16, 20 அந்த மாதிரி ஒரு பெரிய ரூம் சைஸில் இருக்கும்போது போடும்போது தான் உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சரௌண்ட் வந்து லெஃப்ட் ரைட்டோ சரி எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களால் பிரித்து உங்களால் கேட்க முடியும். நீங்கள் வந்து சின்ன சைஸில் நீங்கள் போட்டு கேட்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே ஒரே மாதிரி ஒரு ஃபோக்கஸில் ஒரே மாதிரி வர மாதிரி தான் நம்மளுக்கு தெரியும். அதனால் டிஸ்டன்ஸ் இருக்கணும். ஒரு ஸ்பீக்கருக்கும் இன்னொரு ஸ்பீக்கருக்கும் பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து ஃபீல் பண்ணுறது வேறு மாதிரி வரும். இப்போ நம்ம வந்து அசம்பிள் பண்ணுற ஆம்ப்லாம் நான் மட்டும் இல்லை, நிறைய பேர் பண்ணுவாங்க. தனியாக ஒரு ரூம் வச்சு அவங்க வந்து ரெடி பண்ணும்போது அது வேறு மாதிரி தான் இருக்கும். இப்போ என்னோட கடையில் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் எதுவுமே கிடையாது. ஓகேங்களா? இதுவே நம்ம வீட்டில் வைக்கும் போது பார்த்திங்கன்னா ஹாலில் வைக்கும் போது ஹாலில் இருந்து கிச்சனோ பெட்ரூமோ இந்த மாதிரி பிரிஞ்சு போகும்போது பார்த்தீங்கன்னா சவுண்ட் எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதிலே நிறைய பிரிஞ்சிடும். ஓகேங்களா? ஃபுல்லாக க்ளோஸில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அது ஒரு மாதிரி ஆடியோ வரும். ஓகேங்களா? இப்போ வந்து இந்த கலர் டிஸ்பிளேன்னு எடுத்துட்டிங்க அப்படின்னா இதில் என்ன மாதிரி வேலை செய்யும் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இந்த கலர் டிஸ்பிளே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆப்டிக்கல், ஒரு கோயாக்சல், ஒரு ஏஆர்சி, 3 HDMI இன்புட் இருக்குது, ஒரு ஏஆர்சி அவுட் இருக்குது. ஓகேங்களா? நமக்கு என்ன தேவையோ அதை வந்து நம்ம சோர்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நார்மலாக ஒரு MP3 சாங்ஸ் போடும்போது பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரே மாதிரி பாடுற மாதிரி தான் தெரியும். இதில் வந்து நீங்கள் ரிமோட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டீரியோ 2.1, 3.1, 4.1 அது மாதிரி சேஞ்ச் பண்ணும்போது 4.1 வச்சு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சரௌண்டில் வந்து வேலை செய்யும், சென்டர் வேலை செய்யாது. அது மாதிரி வந்து இது வந்து ப்ரோக்ராம் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நார்மலாக நீங்கள் வந்து ஒரு ஃபார்மெட் யூஸ் பண்ணுறத விட இந்த கிட்டில் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஏசிசி ஃபார்மெட் இல்லை டிடிஎஸ் ஃபார்மெட்டில் நீங்கள் சாங்ஸ் வந்து நெட்லேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் பென்ட்ரைவில் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் சாங்ஸே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5.1 ட்ராக்கில் வேலை செய்யும். அதில் தான் இந்த கிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அட்வான்ஸாக இருக்கிறது. எனக்கு தெரிஞ்சு நிறைய கிட்டு மார்க்கெட்டில் இருக்குது. பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கிடையாது. அடுத்தது இந்த கிட்டில் வந்து நம்ம வந்து கரெக்டாக எப்படி யூஸ் பண்ணால் எப்படி லைஃப் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போ நம்ம மேக்ஸிமம் எலக்ட்ரானிக் டிவைஸ் அப்படின்னாவே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டீகோடர் செக்ஷன் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா 5 வோல்ட்டில் நம்மளுக்கு வந்து ஆப்ரேட் ஆகும். அப்படி 5 வோல்ட் ஆப்ரேட் ஆகும்போது நம்மளுக்கு எந்த ரூபத்தில் கம்ப்ளைண்ட் ஆகுதுன்னு கேட்டிங்க அப்படின்னா இப்போ வந்து நம்ம ஒரு டிவியிலிருந்து ஒரு ஏஆர்சி நம்ம வந்து பின்னு கனெக்ட் பண்ணியிருப்போம். அப்படி ஏஆர்சி கனெக்ட் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ப்ராப்பரான வீட்டில் வந்து கிரவுண்ட் இல்லை அப்படின்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் மூலிமா, அதாவது இண்டெக்ஸ் என்ன ஆகும், நீங்கள் ஒரு டெஸ்டர் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா லைட் எரியும். அதை நீங்கள் தொட்டிங்க அப்படின்னா லைட் எரியாது. அது மூலிமா பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசஸ் ஐசியில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அடி வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ப்ராப்பராக நம்ம வீட்டில் வந்து கிரவுண்ட் எல்லாமே இருக்கும். கம்பல்சரி எலக்ட்ரானிக்ஸ் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா கிரவுண்ட் இடத்துல இருக்கணும். இப்போ வர டிவியில் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா 3 பின் டாப்பே இருக்காது. எல்லாமே பார்த்தீங்கன்னா 2 பின் டாப் தான் கொடுத்துருப்பாங்க. ஒரு சின்ன இஷ்யூ ஆனாலும் நம்மளுக்கு வந்து மதர் போர்டு ஷார்ட் ஆயிரும். மதர் போர்டு ஷார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா 3000, 4000 ஒவ்வொரு கம்பெனி தகுந்த மாதிரி சேஞ்சஸ் ஆயிரும். ஏன்னா நல்ல லைஃப் வர மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த கம்பெனிக்காரங்க எப்படி பிஸ்னஸ் பண்ண முடியும்? அந்த மாதிரி வந்து ஒரு ப்ராடக்ட் தயாரிக்கும் போது அதோட லைஃப், அதோட வந்து குவாலிட்டி எத்தனை வருஷம் வரும்னு அவங்க ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி தான் அவங்க எல்லாமே ரெடி பண்ணுவாங்க. இதுவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு பழைய ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா அது வேறு மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா எலக்ட்ரானிக்கில் பொறுத்தவரையும் பார்த்தீங்க அப்படின்னா லைஃபுங்கிறது ஒன்றுமே கிடையாது. எப்போ வேணால் எந்த ரூபத்தில் வேணால் எப்படி வேணால் நடக்கலாம். கம்ப்ளைண்ட் அப்படின்னா நான் வந்து சர்வீஸ் வந்து நான் பண்ணி கொடுத்துருவேன். மார்க்கெட்டில் நிறைய ரிமோட் கிட்லாம் இருக்குது. எங்கள் சேலம் மார்க்கெட்டில் எடுத்துட்டிங்க அப்படின்னா அல்ட்ரா டிஜிட்டலு, ஜம்டெக்கு, அருணா நிறையா இருக்குது, ஃபியூடெக்கு, நிறையா கிட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணுறாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி ஒரு ப்ரோக்ராமில் ஒவ்வொரு மாதிரி செட்டிங்ஸில் வந்து ரெடி பண்ணிடுவாங்க. இப்போ நார்மல் கிட்டுன்னு எடுத்துட்டிங்க அப்படின்னா
உங்களுக்கு அதிலே பேஸ்டபிள் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? என்னை பொறுத்தவரையும் அந்த கிட்லேருந்து என்ன ஒரு ஆடியோ வருதோ அதை அப்படியே எடுத்து பவர் ஆம்பில் கொடுத்துட்றோம். அதுலேருந்து எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ணக்கூடாது. இப்போ இந்த டிஎஸ்பி கிட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேஸ்டபிள் கிடையாது. ஓகேங்களா? நல்லா நோட் பண்ணுங்கள். இந்த போர்டு வந்து டிசைன் பண்ணவங்க எவ்வளோ ரிஸ்க் எடுத்து பண்ணியிருப்பாங்கன்னு அவங்களுக்கு தான் தெரியும். எவ்வளோ ஆர்என்டி பண்ணி எடுத்திருப்பாங்க. ஆனால் அவ்வளோ யோசித்து செஞ்சவங்க அவங்க ஏன் அந்த கிட்டலேயே வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்டபிள் வந்து மென்ஷன் பண்ணல அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். ஏன்னா எந்த இடத்துல எது கொடுக்கணும். இப்போ இந்த கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சைனாலேருந்து பர்ச்சேஸ் பண்ணி வருது. ஓகேங்களா? அப்போ அந்த சைனாக்காரோட திங்கிங் எப்படி இருக்குது பார்த்துக்குங்க. அவங்களாம் அந்த பேஸ்டபிள் லைக் பண்ணுறதே இல்லை. ஓகேங்களா? நாம் தான் அந்த செட்டப் போகிறோம். அது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டேஸ்ட்டு இருந்தாலும் அது வந்து எப்படி அவங்க டிசைன் பண்ணியிருக்கிறாங்களோ அந்த ஒரு இதிலே நம்ம யூஸ் பண்ணிக்கணும். அவங்க என்ன பவர் ஆம்புக்கு அந்த போர்டு வந்து டிசைன் பண்ணாலும் நம்மளுக்கு தெரியாது. எந்த பவர் ஆம்ப் வச்சு அது ஆடியோ டெஸ்ட் பண்ணாலும் நம்மளுக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி ஒரு செட்டப்லாம் இருக்கலாம் பார்த்தீங்கன்னா வாட்டேஜ் கம்மியாக இருக்கிற மாதிரி தான் அவங்க வந்து டிசைன் பண்ணி செக் பண்ணியிருப்பாங்க. நம்மளோட மக்கள் தான் எல்லாருமே, நான் வீடியோ போடுறதுனால எல்லாருமே வீடியோ போடுறாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லும்போது கன்ஃபியூஸ் ஆகிடுறாங்க. ஏன்னா இந்த கிட்டு வந்த ஸ்டார்டிங் வந்த புதுசில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் பண்ணாங்க. நானும் ஒரு செட்டு பண்ணி போத்தேன். பேஸ்டபிள் இல்லாமல் நான் பண்ணி கொடுத்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் எல்லாருமே பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஒரு சிலர் என்ன பண்ணிட்டாங்க, இதுக்கு பேஸ்டபிள் வச்சா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அடிஷ்னலாக பேஸ்டபிள் போர்டு வச்சு பண்ணி ஆரம்பிச்சிட்டோம். அந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகுனா ஒரு சின்ன ஒரு ஹம்மிங்கோ நாய்ஸோ கண்டிப்பாக ஜென்ரேட் ஆகும். காரணம் அங்கே ஒரு டிஜிட்டல் அவுட்புட்டு நம்மளுக்கு லெஃப்ட் ரைட்டு சரௌண்டு சென்டர் எல்லாமே வந்துடுது. அதில் இருந்து நம்ம வந்து ஒரு பேஸ்டபிளோ இல்லை சப் ஃப்ரீயாக நம்ம கொடுக்கும் போது பார்த்திங்க அப்படின்னா அது ஒரு நாய்ஸ் ஒரு லிமிட்டுக்கு மேலே போச்சுன்னா கண்டிப்பாக ஒரு ஹம்மிங் நாய்ஸ் ஜென்ரேட் ஆகும். ஏன்னா இப்போ அதுலேருந்து வரது ஒரு அவுட்புட்டு வந்துருச்சு. வந்ததுக்கப்புறம் நாம் ஒரு ஐசி ஒரு TL084 ஒரு ஏதாவது ஒரு 14 பின் ஐசி ஒரு 8 பின் ஐசியில் நம்ம ஏதாவது ஒரு ஆடியோ இன்புட்டு கொடுக்குறோம் அப்படின்னா அந்த ஐசியோட கெப்பாசிட்டி என்ன, அதுக்கு எவ்வளோ இன்புட்டு கரண்ட் வோல்ட்டு போகணும், ஒரு மில்லி ஆம்பியர் தான் அதுக்கு போகணும். அந்த மில்லி ஆம்பியருக்கு மேலே போகும்போது அது வந்து திணற ஆரம்பிச்சிடும். இது வந்து நல்லா புரிஞ்சுக்கிட்டு வேலை செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஆடியோ ஃபில்டர் வந்து ஜெயிக்கலாம். இது புரியாமல் கடமைக்கு செட்டு செஞ்சு கொடுத்துட்டு அப்படின்னா அது வேறு மாதிரி ஆயிடும். அதனால் இந்த மாதிரி ஒரு ஆம்ப் ரெடி பண்ணும்போது எங்கே தட்டினா வேலையாகும் அந்த ஒரு கான்செப்டை நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா ரிமோட் கிட்னும் செஞ்சால் கண்டிப்பாக ஹம்மிங் வருங்க. ஓகேங்களா? 0 அம்மிங்க செட்டில் அம்மிங்கே வராது அப்படின்னு சொல்லுவாங்க. சிரமப்பட்டு அது வேலை செய்யணும். சரிங்களா? டக்குன்னு எடுத்தோன்னா அது வேலை செய்ய முடியாது. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அது வேலை செய்யணும். ஏன்னா வந்து அதனோட ஆடியோ ப்ராசஸ்லாம் வேறு. அதை கொண்டு வந்து நம்ம ஒரு பவர் ஆம்பில் இன்புட் கொடுக்கும்போது அது வேறு மாதிரி வேலை செய்யும். ஓகேங்களா? ரிமோட் கிட்டு செய்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டம். ஒரு மேனுவல் ஆம்பிள்ஃபயர் கூட பார்த்தீங்கன்னா அம்மிங் ஈஸியாக ரோஸ் பண்ணிடலாம். ரிமோட் கிட்டில் பொறுத்தையும் ஏதாவது எங்கே அடிக்கலாம் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்லாம் நிறைய போயிட்டே இருக்கும். ஆனால் நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிமோட் கிட்டோட மேனுவல் தான் நான் வந்து அதிகமாக லைக் பண்ணுறது. ஓகேங்களா? ரிமோட் கிட் நல்லா தான் இருக்கும், நான் இல்லைன்னா சொல்ல மாட்டேன். என்னன்னா நம்மளோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி அங்கே எதுவுமே சேஞ்சஸ் பண்ண முடியாது. ஃபிக்ஸட் ப்ரோக்ராம் அதை நம்ம எதுவுமே சேஞ்சஸ் பண்ண முடியாது. அதை நம்ம சேஞ்சஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக நானும் ரிமோட் கிட் யூஸ் பண்ணிடுவேன். ஓகே, தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு சொல்ல முடியாது. காரணம் இப்போ மார்க்கெட்டில் கிட் இல்லாதனால அது பண்ண இருக்கிறேன். நிறைய ரேஞ்சில் பண்ணலாம். ஏன்னா இந்த மாதிரி ஒரு கலர் டிஸ்பிளே வச்சு நம்ம ரெடி பண்ண அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 25, 28 அந்த மாதிரி ரேஞ்சு பக்கம் தான் வரும். ஏன்னா இது 5.2 டபுள் டிரான்ஸ்ஃபார்மர் போட்டு பண்ணும்போது இது வந்து காஸ்ட் கொஞ்சம் அதிகமாக தான் வரும். இப்போ இந்த ஆம்பிளிஃபையர் என்ன நான் யூஸ் பண்ணி பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். உங்களுக்கு இதே மாதிரி மாடல் வேணும் அப்படின்னா பர்சனலாக கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் கிட்ட மார்க்கெட்டில் கிடச்சிச்சு அப்படின்னா அப்போ என்ன ரேட் ஆகுது நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஃபஸ்ட் எடுத்துட்டிங்க அப்படின்னா டபுள் டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணிக்கிறேன். சப்புக்கு பார்த்தீங்கன்னா 40 வோல்ட்டு 15 ஆம்பியர். அப்புறம் லெஃப்ட் ரைட்டுக்கு சரௌண்டு சென்டருக்கு பார்த்தீங்கன்னா 30 வோல்ட்டு 15 ஆம்பியர் போட்டிருப்பேன். லேசர் கம்பெனியோட டிரான்ஸ்ஃபார்மரு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா குமாடியோஸில் 6 டிரான்சிஸ்டர் 3 இதுக்கு பக்கத்துலேயே ஃபேன் கொடுத்துருப்பேன். இது வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் ரைட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா குமாடியோஸில் மோனோ போர்டு 2 யூஸ் பண்ணிடுவேன். சரௌண்டுக்கு ஸ்டீரியோ, கீழே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டீரியோ போடுக்கும். சென்டருக்கு மட்டும் தான் கொடுத்துருப்பேன், இது டம்மி பண்ணியிருப்பேன். இதுதான் பார்த்திங்க அப்படின்னா ஜிடெக்லேயும் வருது, ஜிஸ்டாலேயும் வருது, சேம் மாடல் தான், வித்தியாசம் எதுவும் கிடையாது. இப்போ நீங்களே சொல்லுங்கள், இப்போ இவ்வளோ வேலை செஞ்சீங்க, இதில் பேஸ்டபிள் அவங்களே கொடுத்துருக்கலாமே. அதெல்லாம் அவங்க பிளான் பண்ணி தான் அங்கே கொடுத்துருக்குறாங்க. அதனால் நீங்கள் வந்து நம்ம இன்னும் அட்வான்ஸாக போகலாம், வேறு எதாவது பண்ணலாம், ட்ரை பண்ண வேணாம். பண்ணால் தப்பு கிடையாது. இதில் வந்து நம்ம டெமோ பார்க்கக்கூடாது, அவ்வளோதான் சொல்கிறேன். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா
4 சேனல் கெய்னர். இந்த 4 சேனல் கெய்னர் பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட் ரைட்டு சரௌண்டுக்கும் சென்டருக்கு மட்டும் தான் கொடுத்துருப்பேன். சப்பு டம்மியாக இருக்கும். இப்போ இதுலேருந்து சிக்னல் வரும்போது இதுக்கு வந்து நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுறது வேறு, ஒரு ஆடியோ அதிகமாகிற ஒரு கெயினை கொண்டு வந்து கொடுக்குறது வேறு. அதுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து இங்கே வந்து ரெசன்ஸ் வேலையெல்லாம் கம்மிப்படுத்தி நான் போட்டிருக்கிறேன். அதிகமாக கொடுக்கும்போது அது வேறு மாதிரி வேலை செய்யும். கம்மியாக போட்டு வச்சுருக்கேன். சப்பு ஃப்ரீ வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணியிருக்கேன். இதை டைரெக்டாக வர சிக்னல் கொண்டு வந்து கொடுத்து இதுலேயும் கொஞ்சம் சேஞ்சஸ் கெயின் கம்மியாக வர மாதிரி கொடுத்துருக்கேன். இந்த கெய்னர் வந்து இந்த ஃப்ரீ செட் வந்து கழட்டி ஃப்ரண்ட்டில் வந்து கொடுத்துட்டேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிடிஓ. இந்த பிடிஓ அதே மாதிரி தான். இன்புட்டை வந்து நான் கெயினை வந்து கம்மி பண்ணி கொடுத்துருக்கேன். ஏன்னா அதிகமான கெயின் கொடுக்கும்போது கண்டிப்பாக இஸ்லாம் வரும். அதனால் வந்து கம்மியாக கொடுத்துருக்குறேன். ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷன் பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரீம் ஆம்ஸ் யூஸ் பண்ணிக்கிறேன். இதை வந்து தெர்மல் சென்சார் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இதுக்கு தான் நான் கொடுத்துருக்கேன். ஹீட் ஆனால் இது வந்து நார்மலாக இந்த 6 டிரான்சிஸ்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபேன் ஓடிட்டு தான் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு இதில் வந்து என்ன ஒரு பெட்டரான ஒரு ஆடியோ எடுக்க முடியுமோ நான் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா எடுத்துருக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது பார்த்திங்கன்னா எல்லாமே ரேட் ஜாஸ்தியாகும். வாட்டேஜ்லேருந்து எல்லாமே ஜாஸ்தியாகும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ரூம் வந்து ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் ரூம் பெருசாக போட்டு நீங்கள் ரெடி பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். படம் பார்க்கறதுக்கு ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். நீங்கள் பாட்டு கேட்குறது வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக இருக்கும். அதே ஃபார்மேட் வேறு ஃபார்மேட்டில் நீங்கள் யூஸ் பண்ண பார்த்திங்கன்னா ஆடியோ வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். இது வந்து பேஸ்டபிள் கண்ட்ரோல் பார்த்திங்கன்னா பேக்கில் கொடுத்துருக்கேன். இது வந்து ரெடிமேட் பேனெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரண்ட்டில் இல்லை, நம்ம ஆர்டர் பண்ணோம்னா ஃப்ரண்ட்டில் கொடுத்ததுனால இது ஓரளவுக்கு லிமிட்டாக வச்சுட்டு நம்ம வந்து பேக்கில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் சொன்ன தகவல் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சொல்லுங்கள். நான் சொன்ன கருத்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். நெக்ஸ்ட் ஒரு வீடியோ சந்திக்கலாம். இதோட ஆடியோ டெஸ்டிங் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி ஒரு பதிவில் போட்டிருந்தேன் டெஸ்டிங். இது அதை நார்மலாக தான் நான் வால்யூம் வச்சு செக் பண்ணேன். ஃபுல் வால்யூம் வச்சு நான் செக் பண்ணல. ஏன்னா அது வந்து கேட்க முடியல. அதனால் அதுக்கு மாதிரி நார்மலாக எல்லாமே ஒரு லிமிட்டாக வச்சுட்டேன். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நன்றி, வணக்கம்.